இந்த மாதிரி அதிமுக செய்த பெரிய தவறு என்னென்னா, பாஜகவோடு கூட்டணி இல்லாமல் அதிமுக தலைமையில் ஒரு வலுவான கூட்டணியை அமைச்சிருந்தாங்கன்னா அவர் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறக்கூடிய கூட்டணியாக மாறியிருக்கும். ஒருவேளை தாவேகா அதிமுக கூட்டணியாக இருந்தாலுமே ஒரு பெரிய வெற்றியாக இருந்திருக்கும். அதிமுக பிளவுபட்டதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? திரும்பி வந்து சேர்ந்ததுக்கு யார் காரணம்? என்ன காரணம்? வெற்றி தான் காரணம், பதவி தான் காரணம், பவர் தான் காரணம். இது இருந்ததுன்னா ஏன் பிரச்சனை வரப்போகுது? ஆதரவு கொடுத்துட்டு எடப்பாடியார் எதிர்த்து அன்னைக்கு இன்னும் வீரமான 25 பேரில் இன்னைக்கு போய் எல்லாருமே லிமார் ரோஸ் உட்பட எல்லாருமே போயிட்டு எடப்பாடி அவர்கள் பக்கம் போயிட்டாரு. எஸ்பி வேலுமணி மன்னிப்பு கடிதத்தோட போயிட்டாரு. அவ்வளோ தெனாவட்டா எவ்வளோ இதாக இன்னவர் ஏன் இன்னைக்கு மன்னிப்பு கடிதத்தோட ஆனால் இப்போ என்னன்னா, இப்போ தோல்வி தொடர் தோல்வி 2021, 24 அப்படி வரிசையாக தோல்வி. பாஜக கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்றவங்களும் இங்கே உள்ள சேர்க்க வேணாங்கன்னு அவங்களும் எதிர்ப்பு. அப்புறம் ஆதரவு கொடுத்துருக்கக்கூடிய கட்சிகளும் எதிர்ப்பு. அப்படிங்கிறப்ப இவங்க என்ன செய்யலான்னொன்னே ஒரு கடத்துக்கு மேலே தாவேக்கா அவங்களை கைவிட்டுருச்சு. ஒரு கூட்டணி மாறுறதுக்காக தேர்தல் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ரிசைன் பண்ணுறது அடுத்து ஜெயிக்க முடியுமான்னு தெரியாது. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ரிசைன் பண்ணுவோம், ஓட்டு பண்ணணும்னு மக்கள் கேட்டுருவாங்கல்ல. அப்போ அதை யோசிக்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினராக கூட இல்லாமல் போயிடுவோம். இப்போ சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் மட்டும்தான் அதில் கொஞ்சம் முரண்டு பிடிச்சிட்டு இருக்கிறதாக சொல்கிறாங்க. அவர் ரிசைன் பண்ண போகிறாங்கன்றாங்க. அவங்கள வந்து சமாதானம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்றாங்க. அதேமாக அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறப்ப ஒன்று சமாதானம் பண்ணி இந்த பக்கம் போயிருக்கலாம், இல்லை ரிசைன் பண்ணியிருக்கலாம். ரெண்டில் ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். தாவேக்கா ஏன் இவங்க எல்லாரும் கைவிட்டுச்சு? இப்போ 4 பேர் தாவேக்கா நம்பி இப்போ ரிசைன் பண்ணிட்டாங்க. அவங்களோட நிலைமை என்ன ஆகும்? இல்லை, அவங்களோட நிலைமை என்னன்னா 4 பேர் மட்டும் நிற்காதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் சில பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிமுகவிலும் சில பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க ஒரு 15 எம்எல்ஏக்களை பிளான் பண்ணுறாங்கன்றாங்க தாவேக்கா. தொடர்ந்து விஜய் அவர்கள் கட்சி மேலே வருது குதிரை பேரம்னு ஒரு குற்றச்சாட்டு. குதிரை பேரம் நடக்கிறது உண்மைதான். முதல்ல அந்த குதிரை பேரம்னே எனக்கு பல பேருக்கு என்னன்னு தெரியாது. அப்போ அது இங்கே தமிழ்நாட்டில் இப்போ நடக்குதா அப்படின்னா நடக்க தான் செய்யுது. நீங்கள் பணத்தை எதிர்பார்த்து பக்கம் போனாலும் பேரம். அதிமுக இருக்க அப்படியே நொறுங்கிட்டு வருது சார். அதிமுக அடுத்த தேர்தலில் இந்த 49 தப்பிச்சிருமா? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பிறகு ஒரு கரிஸ்மாட்டிக்கான ஒரு லீடர்ஷிப் அங்கே இல்லை. திமுக ரெண்டுமே தான். ரெண்டு கட்சியிலையுமே ஆளை வந்து கூட்டு வந்து தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அந்த விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் உள்ளே வந்தோடனே டக்குன்னு போய் அதை உட்காந்துருச்சு. அதை ஃபில் பண்ணுறதுக்கு அதுக்கு ஈக்குவலான இன்னொரு தலைவர் வேணும். பிரைம் 9 தமிழ் நேரில் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம நேர்காணல் நம்முடைய இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜுபேர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அதிமுக ஒன்று கூடிட்டாங்க. இனிமேல் அதிமுக யாராலையும் பிரிக்க முடியாது. ஏன்னா பிரிந்து போன எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் எல்லாருமே இனி எடப்பாடியார் தலைமையில் இணைஞ்சிட்டாங்க. இன்றைக்கி மன்னிப்பு கடிதத்தை கொடுத்துட்டு மீண்டும் ஐயா எடப்பாடி கிட்ட சேர்ந்துட்டாங்க. அதிமுக ஒன்று கூடினது உங்களுக்கு எப்படி சார் இருக்குது? வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஒரு திராவிட கட்சி அழிஞ்சு பெறக்கூடாது. கடந்த 50 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியலில், வரலாற்றில், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில் 2 திராவிட கட்சிகளுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. அதிக முறை ஆட்சி இருந்தது அதிமுக இருக்குது. இன்றைக்கி இந்தியாவிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எல்லா வகையிலும் ஒரு வளர்ச்சி அடைஞ்ச மாநிலமாக இருக்குது. நேற்று கூட ஒரு கல்லூரிக்கு போயிருந்தேன். பார்த்தீங்கன்னா 90% வட இந்திய மாணவர்கள் படிக்கிறாங்க. அப்போ கல்வியை தேடி வர்றாங்க, வேலைவாய்ப்பை தேடி வர்றாங்க, பொருளாதாரத்தை தேடி வர்றாங்க, மருத்துவ சிகிச்சைக்காக கிரீம்ஸ் ரோட்லாம் போய் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளிலிருந்து கூட நீங்கள் மருத்துவ வசதிக்கு வர்றாங்க. அப்போ இன்றைக்கி வந்து எல்லா வகையிலும் தமிழ்நாட்டை வந்து ஒரு முன்னேறிய மாநிலமாக உருவாக்கி வைத்ததுக்கு 2 திராவிட கட்சிகளும் காரணம். அப்படி இருக்கக்கூடிய திராவிட கட்சி ஒரு கட்சி முற்றிலுமாக அழிஞ்சு போயிடக்கூடாது. இன்னமும் இன்றைக்கி அதிமுக வலுவாக தான் இருக்குது. அதிமுகவுக்கான ஓட் பேங்க் இன்றைக்கி 1 கோடிக்கும் குறையாமல் வாக்கு வாங்கியிருக்கிறாங்க. அதை நம்ம பார்க்கணும், ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி அதிமுக செய்த பெரிய தவறு என்னென்னா, பாஜகவோடு கூட்டணி இல்லாமல் அதிமுக தலைமையில் ஒரு வலுவான கூட்டணியை அமைச்சிருந்தாங்கன்னா அவர் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறக்கூடிய கூட்டணியாக மாறியிருக்கும். ஒருவேளை தாவேகா அதிமுக கூட்டணியாக இருந்தாலுமே ஒரு பெரிய வெற்றியாக இருந்திருக்கும். அப்படிங்கும்போது இன்றைக்கி சூழல் மாறிப்போச்சு. அப்படிங்கும்போது இன்றைக்கி வந்து தேர்தலுக்கு பிறகு யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்கல. அப்புறம் ஒரு பிரிவு அங்கே போனாங்க, ஒரு பிரிவு இங்கே வந்தாங்க, நிறையா குழப்பங்கள் பார்த்து சில ராஜினாமா பண்ணாங்கலாம் பார்த்தோம். இப்போ மீண்டும் ஒன்றிணைந்து நாங்கள் வந்து செயல்பட போகிறோம் அப்படின்னு ஒரு முயற்சிக்கு வந்திருக்கப்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் அது. அதிமுக பிளவுபட்டதுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? திரும்பி வந்து சேர்ந்ததுக்கு யார் காரணம்? என்ன காரணம்? வெற்றி தான் காரணம், பதவி தான் காரணம், பவர் தான் காரணம். இது இருந்ததுன்னா ஏன் பிரச்சனை வரப்போகுது? ஆதரவு கொடுத்துட்டு எடப்பாடியார் எதிர்த்து அன்னைக்கு இன்னும் வீரமான 25 பேரில் இன்னைக்கு போய் எல்லாருமே லிமார் ரோஸ் உட்பட எல்லாருமே போயிட்டு எடப்பாடி அவர்கள் பக்கம் போயிட்டாரு. எஸ்பி வேலுமணி மன்னிப்பு கடிதத்தோட போயிட்டாரு. அவ்வளோ தெனாவட்டா எவ்வளோ இதாக இன்னவர் ஏன் இன்னைக்கு மன்னிப்பு கடிதத்தை 2016 அந்த அம்மா இறந்ததுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானவுடனே அன்னைக்கு 5 வருஷம் ஒரு 4 வருஷம் முதலமைச்சராக இருக்கலாம். முதலமைச்சராக இருக்கலாம்ங்கிறதுக்காக என்ன ஆச்சுன்னா, அன்றைக்கி இருக்கக்கூடிய கசப்புகளை சமாளிச்சுட்டு இருந்தாங்க. அதே மீறி 18 பேர் வெளியில் போனாங்க, பதவி நீக்கம் செய்யப்பட்டு ஆட்சி ஓடிச்சு வச்சுங்க. அப்போல்லாம் ஒன்றா தானே இருந்தாங்க. ஆனால் இப்போ என்னென்னா, இப்போ தோல்வி தொடர் தோல்வி
2021, 24 அப்படின்னு வரிசையாக தோல்வி. இந்த தேர்தலையும் வந்து ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைக்க தவறிட்டார் எடப்பாடி பழனிசாமி. அந்த கோபம் இருக்குது, அது நியாயமான கோபம் தான். நம்ம சொல்ல வந்து ஏன் வந்து பாஜக கூட்டணிக்கு போகணும், நம்ம தலைமையில் ஒரு வலுவான கூட்டணியை உருவாகி இருக்கலாமே. பாஜக இல்லைன்னா ஒருவேளை கம்யூனிஸ்டோ காங்கிரஸோ பிசிகாவோ தாவேக்காவோ ஏதோ ஒரு கூட்டணி வந்திருக்கும். அப்போ தமிழ்நாட்டில் ஒரு வலுவான ஒரு கட்சியாக வந்திருக்கும், ஆட்சி அதிகாரத்தை கூட பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். அப்போ அவருடைய ஏதோ அழுத்தத்துக்காக அவர் வந்து இந்த கூட்டணி கூட சமாதானம் பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தாங்க. தேர்தலை சந்திச்சாங்க, தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இது தேர்தலுக்கு பிறகு என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா தாவேக்காவுக்கு நம்ம ஒரு ஆதரவு கொடுக்கணுங்கிற நிலைப்பாட்டு எடுக்கிறாங்க. அது எடப்பாடி பழனிசாமி அப்பையும் யோசிக்கிறார், தாவேக்காவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் வேணும்னு யோசிக்கிறாரு. அதிமுக திமுக அப்படிங்கிற ஒரு காம்பினேஷனில் உருவாகலாம்லாம் பேச்சு அடிபட்டுச்சு, அதெல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் சேர்ந்து எதிர்ப்பு என்ன பண்ணாங்கன்னா இவங்க வந்து ஒரு 24 பேர் போய் அந்த அவருடைய பதவிக்கு ஆதரவு வாக்களிச்சிட்டாங்க. அந்த 24 பேர் என்னென்னா 31 பேர் இருந்தால் தான் ஒரு தனி அணியாக மாறும். 24 பேர் இருந்தால் அது வந்து கட்சித்தாவல் தடை சட்டத்தில் அவங்க பதவி நீக்கம் செய்யப்படும். அப்படி ஒரு முடிவு வருது. இந்த 24 பேரையும் தாவேக்காவில் எங்கே அகாமடேட் பண்ணுறது, எங்கே அவங்கள வந்து உட்கார வைக்கிறது அப்படிங்கிறது தாவேக்காவுக்கு ஒரு பிரச்சனை. தாவேக்காவுக்கு இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள்லாம் பாஜக கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்றவங்களும் இங்கே உள்ளே சேர்க்க வேணாங்கன்னு அவங்களும் எதிர்ப்பு. அப்புறம் ஆதரவு கொடுத்துருக்கக்கூடிய கட்சிகளும் எதிர்ப்பு. அப்படிங்கிறப்ப இவங்க என்ன செய்யலான்னு ஒரு கடத்துக்கு மேலே தாவேக்கா அவங்களை கைவிட்டுருச்சு. உண்மை சொல்ல போனால் வேணா கைவிட்டுருச்சு. ரிசைன் பண்ணிட்டு வாங்க, நாங்கள் அவங்கள ஜெயிக்க வைக்கிறோம், இல்லைனா நீங்கள் என்ன முடிவு எடுத்துக்கங்கன்னு தாவேக்கா ஒரு கட்டத்துக்கு மேலே கைவிட்டதுக்கு பிறகு இவங்க எங்கே போகிறதுன்னு தெரியல. ரிசைன் பண்ணிட்டு தாவேக்காவுக்கு போய் ஜெயிக்க முடியுமாங்கிறது அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகளுக்கு தெரியும். ஒரு தேர்தலில் நம்ம வந்து ஒரு கூட்டணி மாறுறதுக்காக தேர்தல் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ரிசைன் பண்ணுறது அடுத்து ஜெயிக்க முடியுமான்னு தெரியாது. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ரிசைன் பண்ணுவோம், ஓட்டு பண்ணணும்னு மக்கள் கேட்டுருவாங்கல்ல. அப்போ அதை யோசிக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினராக கூட இல்லாமல் போயிடுவோம். அப்போ என்ன பண்ணுவோம், எடப்பாடி பழனிசாமி கையில் இப்போ சுவிட்ச் இருக்குது. அவர் நினச்சாருன்னா சபாநாயகர் போகலாம், உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அவங்கள பதவி நீக்கம் செய்யப்படலாம். அப்போ சமாதான தூதுவுக்கு வர்றாங்க, 2 பேரும் பேச்சுவார்த்தை நடக்குது. இப்போ சிவி சண்முகம் விஜயபாஸ்கர் மட்டும்தான் அதில் கொஞ்சம் புரண்டு பிடிச்சிட்டு இருக்கிறதாக சொல்கிறாங்க. அவர் ரிசைன் பண்ண போகிறாங்கன்றாங்க, அவங்கள வந்து சமாதானம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்கன்றாங்க. அதேமாக அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறப்ப ஒன்று சமாதானம் பண்ணி இந்த பக்கம் போயிருக்கலாம், இல்லை ரிசைன் பண்ணியிருக்கலாம், ரெண்டு ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். விராலிமலை விஜயபாஸ்கர் அவர்களும் சிவி சண்முகம் ஏன் எஸ்பி வேலுமணி அவர்கள் பேசினார், அவரே வந்து மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டாரு. இவங்க 2 பேரும் ஏன் இன்னும் இவ்வளோ இதோட இருக்கிறாங்க? அதிகமாக பேசுனா அவங்க தானே, அதிகமாக பேசுனதா திருந்துவதெல்லாம் நீக்குவது நீக்குவது நீக்குவது, நாளைக்கு அவரே நீக்கிட்டு உட்காந்துருப்பாரு அப்படின்னு அதிகமாக பேசினது அவங்க தான். சிவி சண்முகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அதிமுகவுக்குள்ள ஒரு சிக்கல் வர்றப்பல அவர் தான் முதல்ல சவுண்ட் ரைஸ் பண்ணுவார். இப்போ அந்த அம்மா மறைவுக்கு பிறகு சசிகலாவை சேர்க்கணும்னு இவர் தான் ரைஸ் பண்ணார், சசிகலாவை நீக்கணும்னு இவர் தான் ரைஸ் பண்ணார். ஃபஸ்ட்டு முன்மொழிந்தது அவர் தான், தூக்கி வெளியே போடுங்கன்னு முன்மொழிந்தது அவர் தான். அப்போ அந்த முக்கியமான சூழ்நிலை வர்றப்பெல்லாம் அது மாதிரி தான் பண்ணும். இப்போ எடப்பாடி பழனிசாமி நோக்கி போகிறப்ப அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தர்ம சங்கடம் இருக்குது, நம்ம பேசிட்டு திருப்பி போய் எப்படி நிற்கிறது அப்படிங்கிறது, அதை பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஓகே, தாவேக்கா ஏன் இவங்க எல்லாரும் கைவிட்டுச்சு? இப்போ 4 பேர் தாவேக்கா நம்பி இப்போ ரிசைன் பண்ணிட்டாங்க, அவங்களோட நிலைமை என்ன ஆகும்? இல்லை, அவங்களோட நிலைமை என்னென்னா 4 பேர் மட்டும் நிற்காதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் சில பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதிமுகவில் சில பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க ஒரு 15 எம்எல்ஏக்களை பிளான் பண்ணுறாங்கன்றாங்க தாவேக்கா சார்பில். இன்னொரு 15 எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு வந்தாலும் சரி, வேறு கட்சியிலேருந்து வந்தாலும் சரி, அவங்கள வந்து ஒரு இடைத்தேர்தலில் ஒரு 15 வேட்பாளரை போடணும், போட்டு ஜெயிச்சிட்டோம்னா நம்ம ஆட்சி வந்து இண்டிபெண்டாக ஸ்ட்ராங் ஆயிரும், அதை நோக்கி போகணுன்னு பார்க்குறாங்க. அப்போ அவங்கள ஒரு அணியாக கொண்டு வந்து வச்சு உள்ளே உட்கார வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஒரு திமுக அதிமுக பாஜக கூட்டணியில் ஜெயிச்சவங்கள வந்து அதனுடைய இதில் வந்து நீங்கள் ஆட்சி நடத்துறீங்கன்னு ஒரு பேச்சு வரும். முடிஞ்சால் நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு வாங்க, நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம், எங்களுக்கு வேலை பார்க்க ஆள் இருக்காங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அதை ஏற்றுக்கிட்டு போனது ஒரு கூட்டம் போகிறாங்க, போகாமல் யோசிச்சுட்டு அவர் திருப்பி ரிட்டனே தாய் கழகத்துக்கே போயிடுறாங்க. இப்போ அதில் தான் இங்கே நிற்கிது. இப்போ 5 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரப்போதா, 15 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வரப்போதாங்கிறது கொஞ்சம் நாளில் தெரியும். ஏன்னா 15 எம்எல்ஏக்கள் போயிருக்காங்க, இன்னும் 10 பேர் 4 பேர் ஆல்ரெடி ரிசைன் பண்ணவங்க, இன்னும் 6 பேர் இருக்கிறாங்க. எந்த ஒரு முடிவுமே முழுசாக எடுக்க முடியாத சூழ்நிலைக்கு அந்த எம்எல்ஏக்கள் தள்ளப்பட்டாங்களே, இந்த பக்கமாக நடுவில் நின்றுட்டு இருக்காங்களோ. அவங்களுடைய நிலைமை என்னென்னா, நம்ம எப்படியும் வந்து ஒரு 25 பேர் அங்கே ஆதரவு கொடுத்துட்டோம்னா அதில் ஒரு 5-6 பேரை அமைச்சராக்கிடுவாங்க, ஒரு 5-6 பேரை வந்து வாரிய தலைவராக்கிடுவாங்க, ஏதாவது பதவிகள் வந்துடும், ஆளுங்கட்சியினுடைய ஆதரவாளராக அப்படி இருந்துடலாம்னு நினச்சாங்க. அங்கே வந்து எதிர்ப்புகள் அதிகமாகிடுச்சு, கம்யூனிஸ்ட்டுகள் எதுக்குறாங்க, விசிகா எதுக்குறாங்க, ஐஎம்எல் எதுக்குது, எல்லாருமே எதுக்குறாங்க அவங்கள சேர்க்கக்கூடாதுன்னு. அப்போ வேறு வழி இல்லாமல் நம்ம கட்சி தாவேக்காவினுடைய முக்கிய நிர்வாகிகளுமே சொல்கிறாங்க வேணாம் அப்படின்னு. அப்போ வேறு வழி இல்லை, அப்போ நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு வாங்கன்னு ஒரு ஆஃபரை கொடுக்குறாங்க. ரிசைன் பண்ணிட்டு வர்றதுக்கு சில பேர் யோசிக்கிறாங்க. இந்த பஞ்சாயத்தில் திருப்பி அங்கே போயிட்டாங்க. இப்போ ஓகே,
இப்போ தாவேகா வந்துட்டு அடுத்த கட்டமாக வலதுசாரிகள் எம்எல்ஏக்களை ரிசைன்மெண்ட்டை வந்து ஏற்றுக்கிட்டா இடதுசாரிகள் பக்கம் வார்த்தைகள் வராதா? இல்லை, அவங்க முழுவதுமாக ஒரு கட்சியிலேருந்து விலகி தானே வர்றாங்க. ஏன்னா ரிசைன் பண்ணதே ஏற்றுக்கல. திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, ரிசைன் பண்ணி வந்து இந்த கட்சியில் சேர்றதை ஆதரிக்கிறது ரொம்ப அது தப்பானது. அப்படி ஒரு டிஸ்க்ளைமர் அந்த கட்சியில் கிடையாது. விசிகாவில் அந்த டிஸ்க்ளைமர் இருக்குது. பாமகவோட பாஜகவோட நீங்கள் கூட்டணியில் இருந்தாலும் சரி, கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருந்தாலும் சரி, அந்த கட்சியிலேருந்து வரக்கூடியவர்களே சேர்க்க மாட்டோன்னு ஒரு டிஸ்க்ளைம் வச்சுருக்காங்க ரொம்ப கிளியராக. அந்த மாதிரி எந்த ஸ்லாபுமே இதில் இல்லையே தாவேக்காவுக்கு. நீங்கள் தாவேக்காவில் இருக்கக்கூடிய இன்றைக்கி பல பேர் பாஜகவில் வந்தவங்க தானே. பாஜக சித்தாந்தத்தில் ஒன்று வந்தவங்க தானே. சிடி நிர்மல்குமார் யார்? பாஜகவோட ஐடி விங்கில் இருந்தவர். நீங்கள் அமைச்சர் இல்லையா? அப்போ அதில் சொல்ல முடியாது. அந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே அவங்க ஒரு கொள்கையை வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இந்த கட்சிகள் இந்த சித்தாந்தத்தில் உள்ள ஆட்களை நாங்கள் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு வச்சிருக்கக்கூடிய, எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஒரே கட்சி விசிகா மட்டும்தான். பாஜகவோடும் பாமகவோடும் கூட்டணி வச்சிருந்தாலும் சரி, கூட்டணியில் இருந்தாலும் சரி, கட்சி இருந்தாலும் சரி, விசிகாவோட நிலைப்பாடு என்னென்னா, நீங்கள் விசிகாவிலேருந்து ஒருத்தர் இருக்கார், அவர் ரிசைன் பண்ணிட்டார், பாஜகவில் போய் சேர்ந்தார், ஒருத்தர் பாமகவில் சேர்ந்தார், கொஞ்ச நாள் அங்கே ட்ராவல் பண்ணுறாரு, திருப்பி வேணான்னு வந்தால் கூட சேர்க்க மாட்டாங்க. இதே ரொம்ப கிளியர் கட்டாக வச்சுருக்காங்க. அப்போ தாவேகாவுக்கு அப்படி ஒரு நிலைப்பாடே இல்லையே. அப்போ அந்த கட்சி எடுக்கக்கூடிய முடிவு தானே. ஒருத்தர் யார் சேர்க்கணும் யாரை சேர்க்கக்கூடாதுங்கிறது அந்த கட்சி எடுக்கக்கூடிய முடிவு தானே. தொடர்ந்து விஜய் அவர்கள் கட்சி மேலே வந்து குதிரை பேரம்னு ஒரு குற்றச்சாட்டு. குதிரை பேரம் நடக்கிறது உண்மைதான். முதல்ல அந்த குதிரை பேரம்னே என்ன பல பேருக்கு என்னன்னு தெரியாது. குதிரை பேரம் என்னென்னா 1960 காலகட்டங்களில் கயாராம் அப்படின்னு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஹரியானாவை சேர்ந்தவர் 13 நாளில் 3 கட்சி மாறி இருக்காரு. 13 நாளில் 3 கட்சி. அப்போ எப்படிப்பட்ட ஆள் பாருங்க. அவரை வந்து ஆயாராம் காயாராம் வாங்கலாம். ஒரு இந்த கட்சியில் ஒருத்தர் இருப்பார், அந்த கட்சியில் ஒரு நாள் இருப்பார். நிதிஷ்குமார் சொல்லுவாங்க, பல்டி குமார்னு ஒரு கடை சொல்லுவாங்க அவரை. அந்த மாதிரி 13 நாளில் 3 கட்சி மாறினவர். அதுக்கு பிறகு 70 to 74 இந்த 4 வருஷத்தில் இந்தியா முழுவதும் 2000 பேர் சட்டமன்ற உறுப்பினர் வேறு வேறு கட்சிக்கு மாறி இருக்காங்க. எவ்வளோ பேர்? 2000 பேர் 4 வருஷத்தில். 4 வருஷத்தில் இந்தியா முழுவதும் இந்த கட்சியில் ஜெயிக்கிறோம், அந்த கட்சிக்கு போகிறோம், அந்த கட்சி இது மாதிரி ஒரு உச்சகட்டமாக போனதுக்கு பிறகு 80களில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. 10வது அட்டவணையில் இருக்கக்கூடிய சட்டத்தை திருத்தம் பண்ணுறாங்க. திருத்தம் பண்ணிட்டு நீ இந்த கட்சியில் ஜெயிச்சுட்டு இன்னொரு கட்சிக்கு போனால் பதவி போயிடும், கட்சி தாவல் தடை சட்டம்னு அப்போ தான் கொண்டு வந்து திருத்தம் பண்ணுறாங்க. அப்போ இந்த குதிரை பேரம் எப்படின்னா, இந்த போர்க்காலங்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து குதிரை விலை வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்கும். பவர் ஷார்டேஜ், இப்போ கேஸ் தட்டுப்பாடெலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி போர்க்காலங்களில் குதிரை கிடைக்காதான். குதிரை கிடைக்காது என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ இந்த குதிரை வியாபாரம் பண்ணுறாங்கல்ல அவங்க ரொம்ப பிரில்லியண்டான ஆகலாம். சதுரங்க வேட்ட மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, கோவேரி கழுதை பார்த்துருக்கீங்களா? கோவேரி கழுதையும் குதிரையும் ஒரே மாதிரி இருக்கும். கோவேரி கழுதையும் ஓரளவுக்கு சைஸ் மூஞ்சிலாம் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ இந்த சாதுரியமாக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கழுதையை கோவேரி கழுதையை குதிரைன்னு விற்றுட்டு போயிடுவாங்களாம். யார்? குதிரை வியாபாரம் பார்க்குறவங்க, குதிரை புரோக்கர் இருக்காங்கல்ல அவங்க. அப்போ வந்து பேர் தான் இந்த குதிரை பேரம். அது இவ்வளோ கதை இருக்குது குதிரை பேரத்துக்கு. அப்போ அது இங்கே தமிழ்நாட்டில் இப்போ நடக்குதா அப்படின்னா நடக்க தான் செய்யுது. நீங்கள் பணத்தை எதிர்பார்த்து ஒரு பக்கம் போனாலும் பேரம் தான். பேரம்னு என்ன? நான் உனக்கு ஒன்று தரேன், நீ என்கிட்ட வா. இது பார்கிங் பேரம். இது கிவ் அண்ட் டேக் பார்கிங்னு ஒன்று இருக்குது. அது எப்படின்னா, நான் ஒன்று தரேன், நீங்கள் ஒன்று தாங்க. அதுக்கு பேர் பார்ட்டர் சிஸ்டம் வாங்க மார்க்கெட்டிங்கில். பார்ட்டர் சிஸ்டம்னா பண்டை மாற்று முறை மாதிரி. அது பார்ட்டர் சிஸ்டம் எங்கே பயன்படுத்துவாங்கன்னா, உதாரணத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீல்டில் பார்ட்டர் சிஸ்டம் பயன்படுத்துவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வச்சுருப்பீங்க, நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கீங்கன்னா, உங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க, ஒரு பெரிய ஷோரூம் வச்சுருக்கீங்க. அந்த ஷோரூமில் வெளியில் வந்து நான் ஹோர்டிங் நான் வச்சுக்கலாம், ஓகேவா? அதே நேரத்தில் நான் ஒரு சேனல் நடத்துகிறேன், என்னோட இதில் நான் சேனலில் போட்டுக்குவேன். இது பார்ட்டர் சிஸ்டம். இது வந்து இதுவும் ஏறக்குறைய பேரம் தான். அப்போ ஒரு கட்சியிலேருந்து ரிசைன்மெண்ட் வர்றேன், நீங்கள் எனக்கு என்ன தருவீங்க? சேர்ந்த பிறகு உங்களுக்கு அமைச்சர் தர்றேன். இது பேரம் தான். இது பார்ட்டர் சிஸ்டம் பேரம். ஒரு நார்மல் எம்எல்ஏ, ஒரு கஷ்டப்படுற எம்எல்ஏ இல்லை, எம்எல்ஏன்ற கஷ்டப்படுறவங்க இல்லை, பட் ஆனால் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பேரம் நடத்துகிறோம். இப்போ இசக்கி சுப்பையா அதிமுக எம்எல்ஏ, அவரோட செல்வாக்கு பின்புலம் எல்லாமே தெரியும். அவரையே குதிரை பேரத்தில் எடுக்க முடியுமன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. எங்கள் இசக்கி சுப்பையா வந்து இந்த தமிழ்நாட்டில் நம்பர் 1 கான்ட்ராக்ட், கவர்மெண்ட் கான்ட்ராக்ட். அவருடைய வரலாறு பார்த்தீங்கன்னா 2019 அமமுகவுக்கு போகிறார். அதிமுகவோட 2011 சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராகிறாரு, சட்டத்துறை அமைச்சராக இருக்கார், அப்புறம் நீக்கப்படுறாரு, அப்புறம் அமைச்சராக இருந்தார். அவர் 2019 அமமுகவோட போகிறார். அமமுகவில் போய் அமமுகவில் தென் சென்னை வேட்பாளராக நிற்கிறார், நாடாளுமன்ற தேதிக்கு வேட்பாளராக நிற்கிறார், தோற்று போயிறார்.
ஆனால் கட்சியில் தோற்று போனது கொஞ்ச நாளே திருப்பி அதிமுக போயிட்டார். எடப்பாடி தலைமையில் அதிமுக. ஏன்னா இவர் வந்து ஒரு கான்ட்ராக்டர், ஒரு பில்டிங் கான்ட்ராக்டரு, நிறைய வேலை எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. ஃபண்டில் அலாட் பண்ணிட்டு நிற்கும், அதை இப்போ பில் ரிலீஸ் பண்ணணும். அப்போ அவர் போனப்போ சொன்னப்பட்ட காரணமே அவர் நிறைய கான்ட்ராக்ட் பெண்டிங் இருந்துச்சுப்பா, அதனால திருப்பி வந்து எடப்பாடி தலைமையில் போயிட்டார். ஏன்னா அமமுகவுடைய கட்சி ஆஃபீஸே இவருடைய இடம், இவருடைய பில்டிங், அவ்வளோ பெரிய பிக் ஷாட்டு. இன்னொரு தகவல் இவர் என்னென்னா, திருநாவுக்கரசு இருக்கார்ல காங்கிரஸ் கட்சியினுடைய திருநாவுக்கரசு, அவரும் இவரும் சம்பந்தி. இவருடைய பொண்ணும் அவருடைய பையனும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிறாங்க. அதனால் வந்து பெரிய பிக் ஷாட் உள்ளவர். அந்த தொகுதியில் அம்பாசமுத்திரம் தொகுதியில் அவருக்கு ஒரு செல்வாக்கு உள்ளவர், சாதி மதங்களை தாண்டி ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு உள்ள நபர். எல்லா தேர்தலையும் நிறைய ரிசார்ட் வச்சு நடத்துகிறாரு, ஸ்கூல் வச்சு நடத்துகிறாரு, ஒரு பெரிய தொழிலதிபர். அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய தொழில் நிறைய நடக்குது, கான்ட்ராக்ட் அதெல்லாம். அப்போ ஆளுங்கட்சிக்கு ஒரு ஃபேவராகவே ஆளுங்கட்சியோடைய ஷேடோவில் இருக்கணும்னு தான் நினைப்பார். அப்படிங்கிறனால அவர் ரிசைன் பண்ணியிருக்கிறாரு. ரிசைன் பண்ணி சொன்ன பிறகு காரணம் தான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. மக்களுக்கு பண்ணணுங்கிறதுக்காக ரிசைன் பண்ணியிருக்கேன்றாரு. அப்போ பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் இந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. இப்போ குதிரை பேரத்துக்கு போனவங்கலாம் அப்போ வந்து தன்னோட இதை கொஞ்சம் காப்பாற்றிக்கிறதுக்கு தான் போயிருக்கிறாங்க. வேறு ஏதாவது ஒரு டீலிங் இல்லாமல் எதுக்கு? இப்போ அதிமுகவில் நீங்கள் ரொம்ப நாளாக இருக்கீங்க, அதிமுக உங்களுக்கு சீட் கொடுக்கலன்னா போனால் கூட பரவாயில்ல, சீட்டும் கொடுத்துருச்சு, நீங்களே பரவாயில்ல, ஜெயிச்சிட்டீங்க, ஒவ்வொருத்தரையும் ஜெயிக்கிறீங்க, அது உங்கள் தனிப்பட்ட செல்வாக்கு, கட்சியோடைய செல்வாக்கு. திருப்பி ஏன் போகிறீங்க? குறிப்பாக அம்பாசமுத்திரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை வாக்குகள் ஓரளவுக்கு கணிசமாக இருக்குது. அந்த சிறுபான்மை வாக்குகள் இவருக்கு வாக்களிச்சிருக்காங்கன்றாங்க. ஏன்னா இவருடைய செயல்பாடுகள் நிறையா இருக்குது, எல்லாத்தையும் அந்த மாதிரி அந்த பார்சியாலிட்டியும் பார்க்காம பழகக்கூடிய நபர் அப்படின்னு இவருக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குது இசக்கி சோபியாவுக்கு. அப்படி இருந்தும் நீங்கள் வந்து இன்றைக்கி ரிசைன் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா வந்து இவர் அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தாலும் சிறுபான்மை வாக்குகள் பெருமளவு இந்த மாதிரி இசக்கி சோபியாவுக்கு விழுந்திருக்கு. விழுந்து தான் அவர் ஜெயிச்சிருக்காரு. அந்த அமைச்சர் 43 நாளில் ஜெயலலிதா அவர்கள் ஆமாம் சட்டத்துறை அமைச்சராக மாற்றுறாங்க. இப்போ அப்படி ஒரு பின்புலம் உள்ளவர் இப்போ அவர் வந்து தாவேகாவுக்கு போயிருக்காரு. இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் திருப்பி அங்கே நிற்கிறாரப்ப மக்கள் இந்த முறை எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இது வரைக்கும் அவருக்கு தனிப்பட்ட முறையில் எந்த விதமான ஒரு இது அலிகேஷன் கிடையாது. இந்த தொகுதியில் ஒரு தனி செல்வாக்கு இருந்துச்சு. ஆனால் இப்போ கட்சிக்கு நீங்கள் விட்டுட்டு ஒரு மாதத்துக்குள்ளே திருப்பி ஒன்று எலெக்ஷன் பண்ணி அங்கே போய் நிற்க போகிறப்ப அந்த மக்கள் எப்படி எதுக்க போகிறாங்கன்னு தெரியல. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவில் இருக்க பாதி அமைச்சர்லேயே அதிமுககாரங்க. அதிமுகவில் ஒவ்வொரு காலகட்டங்கள்லேயும் ஒரு பிளவு ஏற்பட்டு எல்லாருமே போயிருக்காங்க. அவங்களாம் மற்ற கட்சிகள் நல்ல செல்வாக்குடையவர்களாக இருந்திருக்காங்க. அதிமுக இருக்க அப்படியே நொறுங்கிட்டு வருது சார். அதிமுக அடுத்த தேர்தலில் இந்த 49 தப்பிச்சிருமா? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பிறகு ஒரு கரிஸ்மாட்டிக்கான ஒரு லீடர்ஷிப் அங்கே இல்லை. எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வலிமையான மக்கள் செல்வாக்குள்ள மக்கள் இவரை பார்க்குறதுக்கு திரள்றதுக்கான ஒரு தலைவர் இல்லை. அதிமுக திமுக ரெண்டுமே தான், ரெண்டு கட்சியிலையுமே ஆளை வந்து கூட்டு வந்து தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இவங்கள பார்க்கறதுக்கு எந்த ஆளும் வரல. அப்போ ஜெயலலிதா இருக்க வரைக்கும் அந்த நிலைமை அங்கே அதிமுக இல்லை. கலைஞர் இருக்க வரைக்கும் திமுக அந்த நிலைமை இல்லை. கலைஞருடைய பேச்சை கேட்கறதுக்கு ஒரு பெரும் கூட்டம் சேரும், ஜெயலலிதா அவர்கள் பேச்சை கேட்கறது பார்க்கறதுக்கு ஒரு பெரும் கூட்டம் சேரும். இப்போ அதெல்லாம் அங்கே ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி. அதைத்தான் விஜய் ஃபுல் பண்ணார். 2016 2026 இந்த 10 வருஷ காலத்தில் தமிழ்நாட்டில் ஒரு கரிஸ்மாட்டிக்கான ஒரு வசீகரமான தலைவர் இல்லை. சீமான் பக்கம் கொஞ்சம் பேர் போனாங்க, அண்ணாமலை பக்கம் கொஞ்சம் பேர் போனாங்க, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போனாங்க. அவங்களுடைய செயல்பாடுகளில் சில மாற்றம் ஏற்ற இறக்கம் இருக்குது, முன்ன பின்ன பேசுகிறாங்க, இவர் ஒரு சார்பாக பேசுகிறாருங்கிறதுனால அதுவும் அப்படியே செல்வாக்கு குறையுது. அப்போ யாராவது ஒரு வசீகரமான ஒரு தலைவர் தேவைங்கிற ஒரு இடத்துக்கு அப்படி சுற்றிக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு வெற்றிடம் வந்து சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ கரெக்டாக அந்த விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் உள்ள வந்தோடனே டக்குன்னு போய் உட்காந்துருச்சு. அதை ஃபில் பண்ணுறதுக்கு அதுக்கு ஈக்குவலான இன்னொரு தலைவர் வேணும் அதிமுகவில். ஓகே, அதிமுக நம்பி கூட்டணிக்கு வந்தவங்க போக இப்போ அதிமுக அடுத்த தேர்தலில் கூட்டணிக்கு போனால் தான் பிழைக்க முடியுன்ற ஒரு நிலைமை இருக்கா? ரெண்டு கட்சிக்குமே அதாங்க நிலைமை. திமுகவுக்கும் அதிமுகவுக்குமே வலுவான கூட்டணி இல்லாமல் வெற்றி பெறவே முடியாது. இனிமேல் ஏற்கனவே அப்படி தான் இருக்குது, இனிமேல் அப்படி தான் இருக்குது. அப்போ பிரச்சனையின் அடிப்படையில் கூட்டணி அமையும், அது வெற்றி பெறும். இப்போ நீங்கள் 96 எடுத்துக்கிட்டிங்கன்னா 96 அதிமுக மேலே மிகப்பெரிய எதிர்ப்பு. அப்போ ஒரு கூட்டணியை உருவாக்கணும். அப்போ தமாகன்னு ஒரு கட்சியை உருவாக்குறாங்க. காங்கிரஸில் இருக்கக்கூடிய 90% பேர் வெளியில் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு கட்சி ஆரம்பித்து திமுக கூட கூட்டணி வைக்கிறாங்க. கூட்டணி வச்சு எப்படின்னு பாருங்கள். காங்கிரஸ்காரர் 91 ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு திமுகவை எதிர்த்து அரசியல் செஞ்சு வெற்றி பெறாங்க. காங்கிரஸ் வந்து ஜெயலலிதா முதல் முறை ஆட்சிக்கு வர்றாங்க. காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியாக இருக்குது, எதிர்கட்சியாக இருக்குது காங்கிரஸ். அப்படியே 96 என்னென்னா அதே காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸுக்கு வந்து திமுக கூட்டணியில் நின்று ஜெயிக்கிறாங்க. அமோக வெற்றி. ரஜினிகாந்த் வாய்ஸ் கொடுக்குறாரு.
அப்போ இதெல்லாம் என்னென்னா ஒரு பிரச்சனை. அப்போ அதிமுக ஆட்சிக்கு மீது மிகப்பெரிய எதிர்ப்பு. அந்த எதிர்ப்பை வந்து இவங்க ஒன்று சேர்த்துக்கிட்டாங்க, ஒன்று சேர்ந்து ஒரு தேர்தலை சந்திக்கிறாங்க. அதே மாதிரி தான் ஒரு சூழல் வரும், அப்போ ஒரு பிரச்சனை வரும், அதுக்கு ஒன்று சேருவாங்க. அது அந்த நேரங்களில் வந்து பெருசாக வந்து அந்த தலைவருடைய வேல்யூ எடுப்படாது. அங்கே முக்கியமான இந்த இஷ்யூ தான் வரும். அந்த இஷ்யூ பேசல் சேருவாங்க, தேர்தலை சந்திப்பாங்க, வெற்றி பெறுவாங்க. அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இப்போ வரைக்கும் இல்லை. அப்படி 2000 நீங்கள் சொன்ன மாதிரி 31 அதுக்கு பிறகு நடந்துச்சுன்னா அப்போ பார்க்கலாம். அதிமுக உடைக்கிறதுல செங்கோட்டையன் அவர்களுக்கு பெரும் பங்கு இருக்குன்னு சொல்கிறாங்க, அது உண்மையா? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையனுக்கும் பழனிசாமி அவர்களுக்கு, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அந்த சமூகத்தில் யார் ஒரு தலைமையாக இருக்கணும், தலைக்கட்டு யார், நான் தான். அப்படி இப்போ அந்த சமூகத்திலேயே பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக இருந்தவர், இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர். அப்படிங்கும்போது அது நான் தான் ஒரு முக்கிய முகம்ங்கிறார். செங்கோட்டையன் இவரை விட நான் சீனியருங்கிறார் அவர். அந்த போட்டி அவங்களுக்குள்ள இருக்குது. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தேர்தல் மேடையிலே வந்து அவர் பேசுனதெல்லாம் கூட பயங்கர வைரலாச்சு, விழுந்துட்டார் அப்படின்னு. அப்போ ஒரு பொது மேடையில் வந்து இவர் பேச, அதுக்கு அடுத்த நாள் இவர் கவுண்ட்ரு, நான் பேசுகிறேன் நீ தாங்க மாட்டேன், இதோட நிறுத்திக்க உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டு வந்தார். கவுண்டர் கூட இல்லை. இது வந்து என்னென்னா அவங்க அந்த ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க, ஒரே கட்சியில் இருந்தவங்க, இவர் அவரோட சீனியர். அப்படிங்கும்போது அந்த போட்டி வந்து அவங்களுக்கு 2021 பிறகே ஆரம்பிச்சிருச்சு. அது அப்படியே ஒரு நீர் புத்த நெருப்பாக போனது இப்போ வெளியில் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, அதிமுக கண்டிப்பாக கூட்டணி, திமுக அதிமுக ரெண்டுமே கூட்டணி இல்லாமல் வரும்னு சொல்லிட்டீங்க. தாவேக்காவின் செயல்பாடுகளை பொறுத்து தான் இவங்க கூட இருக்க கூட்டணியுமே இருக்குமா? கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். தாவேக்கா ஒரு செயல்பாடுகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படின்னா இந்த கூட்டணி தொடரும். தாவேக்காவினுடைய செயல்பாடுகள் விமர்சனத்துக்கு உள்ளாகுது, அவங்க வந்து சரியாக பண்ணலை அப்படின்னா அந்த கூட்டணி உடையும், வெளியில் வரும், அவங்க வேற ஒரு கூட்டணியை உருவாக்குவாங்க. அதுதான் இயற்கை, அப்படி தான் நடந்திருக்கு. அப்போ செயல்பாடுகளை வச்சு தான் இந்த கூட்டணி தொடருமா என்னங்கிறது தெரியும். பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.